நம்மளில் பலர்களும் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம். நிறைய பேர் நோன்பு பிடிச்சிட்டு வயிற்றுல பசியில் நிற்கிறாங்க. இது குடலுக்கு தார ட்ரைனிங் இல்லை, வயிற்றுக்கு தார ட்ரைனிங் இல்லை. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, பசியில் நின்றுட்டோம், இன்னைக்கு மகரிப் தொழுந்துட்டோம், சரி இப்போ சார் இது பண்ணுவோம், இஃப்தார செய்வோம். குடலுக்கு ட்ரைனிங் தரணும்னா எல்லாம் இப்படி தர மாட்டான். இது எங்க கல்புக்கு தர்ற ட்ரைனிங். இரவுல நின்று தொழுகிறோமா, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணல, ஏதோ உளுந்து எலும்பல்ல, எங்க கல்புக்கு தருகிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நாம் பெற்றால் எங்களிடம் இருந்த கோபம் குறைந்திருக்கும், எங்கள்கிட்ட மன்னிக்கும் தன்மை கூடி இருக்கும், சந்தி சந்தியாக நின்று மற்றவர்களை பேசுகிற தன்மை இல்லாமல் போயிருக்கும், அடக்கம் நம்மிடம் வந்திருக்கும், ஒழுக்கம் நம்மிடம் வந்திருக்கும். கல்புக்கு இல்லையா, உடம்புக்கு எடுத்துக்கொண்டவர்களுக்கு எந்த மாற்றம் வராது. கொஞ்சம் ஒன்றா மெலிஞ்சு போய் நிற்பாரு, இல்லைன்னா கார்ட்போர்ட் மாதிரி ஒரு மாதிரி இருப்பாரு, இல்லை பசிக்குது பாண்டுவாரு. கல்பு மாறி இருந்தால் இந்த 10 நாட்கள் பாருங்க, லாஸ்ட் 10, அந்த 10 நாள் தான் ரொம்ப ரமலான்ல நோன்பு பிடிச்சவங்களுக்கு இந்த கடைசி 10 தான் ரொம்ப தீவிரமா நன்மை செய்யறமா காலம். ஆக வீக்கானத்துக்கு பிறகு இந்த 10 நாம் நன்மை செய்கிறோம் என்ன அர்த்தம்? இங்க கல்பு எலும்பினா மட்டும் தான் செய்யலாம். ஏன்னா நாங்க ஆல்மோஸ்ட் இப்போ வீக், ரொம்ப வீக் ஆயிட்டோம், நோன்பு பிடித்து பிடித்து வீக்கா இருக்கிறோம். இந்த டைம்ல கடைசி 10 இன்னும் இரவை விழிக்க போகிறோம் என்றால் நாம் ரொம்ப பலகீனப்பட்ட நேரத்தில் எங்க கல்பு எழும்புது, இறைவனோட பேசணும் என்று துடிக்குது என்றால் எங்க கல்புக்கு நடத்துற ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் 1 மாசமா அல்லாஹ் தக்வாவுடைய பாடத்தை நடத்துறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் இந்த மெயின் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பாடம் நம்முடைய உடம்புக்கல்ல, கல்புக்கு. ஏன்? ஆதம் நபியுடைய பிரச்சனையில் ஆதம் நபி தோத்த இடம் கல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த கல்புக்கு நடத்தப்படுற பாடத்தை நான் முதல்ல உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக புரிய வைத்தால், எங்களுக்குள்ள வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எது நோவுதுன்னு பாருங்க பார்ப்போம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா எது நோவும்? உங்கள் உடம்பு நோகாது, மனசு பயப்படும். மனசு பயந்தா சாதாரணமாக நீங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு 1 கோடி தருமதி இருக்குன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு 5 வருஷமா ட்ரை பண்றீங்க, எனக்கு 1 கோடி தர இருக்குது, 1 கோடி தரைக்குது, வழக்கு தாக்கல் பண்றீங்க, ஃபைட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. 1 கோடி உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும். திடீரென்று 1 கோடி அக்கௌண்ட்டுக்கு உழுவுது. 5 வருஷமா நீங்க ஃபைட் பண்ண பிறகு நீங்க எந்த 1 கோடிக்கு காலை மாலை உங்களுக்கு தர இருக்க சொல்லி வர வேண்டிய சொல்லி வரல, ட்ரை பண்ணினீங்களோ மார்னிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து உழுவுது, மெசேஜும் வருது, உங்களுக்கு 1 கோடி வந்துட்டுப்பா, கோலும் வருது, எப்பா உங்க 1 கோடி கிளியர் ஆயிட்டு எல்லாம் ஓகே. 3 நிமிஷம் ஆகல, இந்த 1 கோடி 5 வருஷமா நீங்க எதிர்பார்த்த 1 கோடி உங்க அதாவது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து உளுந்துட்டு நீங்க இப்ப எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினைச்ச அந்த 1 கோடி 3 நிமிஷம் ஆகல. இந்த பக்கம் உங்க வைஃப் சொல்றா, மகன் மயங்கி உளுந்துட்டாரு, அவசரமா எடுத்து போறீங்க, ஐசியூல போடணும்ட்டாங்க டாக்டர், மூச்சு திணறுது. நான் கேட்கிறேன், 5 வருஷமா நீங்க ரோட்டில் பேசினது, கேட்டது, கதைச்சது, 1 கோடி வந்தா எல்லாம் முடிஞ்சுப்பா, எனக்கு வர்ற சல்லி வேற யாரும் சல்லி இல்லை. 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அடையலாம் பேர். திரும்ப இந்த மனசு அந்த பக்கம் திரும்பிடும். இப்ப 1 கோடி வந்திருக்குது, எப்ப சிரிப்பா, உங்களால சிரிப்பு வராது. எப்ப ஃபீல் பண்ணுப்பா, உங்களால சிரிக்க இயலாது, உங்களால சந்தோஷப்பட இயலாது, உங்களால கற்பனை பண்ண இயலாது, 1 கோடியில் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. உங்க கை கால் எல்லாமே மறத்து போயிடும், உங்க கல்பு புள்ளையில இருக்கும். அந்த கண்ணு மேல போக்கில் உங்களுக்கு வேர்த்து வடியும், உங்க கை கால் நடுங்கும். கல்பில் தான் முழு மனிதனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நாளைய நாள் என்பது எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. வீட்டிலிருந்து வெளியேறி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போறவர் தலை வேற கால் வேறையாகத்தான் வீட்டுக்கு வருவார். சில வேளை போன மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி வருவார் என்று தெரியாது. ஒரு ரமலான் எனக்கு நன்றாக ஞாபகம். எங்க ஏரியாவில் இன்றைக்கு ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும், அதை விட கூட இருக்கும், 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ஒரு நாள் இந்த நோன்பு பிடிச்சி இதே மாதிரி நாளில் மேல் மாடியில் தொழுவிக்கிறாங்க, பள்ளியில் நான் கீழே இறங்குறேன். ஒரு பொடி என்னை பார்த்து சலாம் சொல்றார், வளமையா ஜீனத்தான மூஞ்சி, சாதாரணமாக ஒரு அட்வான்ஸ் லெவல் செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். அருமையான மூஞ்சி இன்றைக்கும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவரை பார்த்து சிரித்த முகத்தோடு எனக்கு சலாம் சொல்கிறார். நான் வீட்டுக்கு போய் தொழுவோம் என்பதுக்காக போகிறேன். அவர் பள்ளிக்கு மேலே அப்போ தான் ஏறுறாரு. எனக்கு தெரியாது அவரை பார்க்கிற கடைசி நாள், அவருக்கு நான் சொல்கிற கடைசி சலாம் என்று. அவருக்கும் தெரியாது அவர் என்னோட பேசுகிற கடைசி நிமிடம் என்று. ராத்திரி ஒரு டீமோட சேர்ந்து அவர்கள் தொழுது முடிந்து கோல் ஃபேஸ் போயிருக்கிறார்கள். கோல் ஃபேஸ் போய் வருகிற வழியில்
அவர்களோட வந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் தாண்டிட்டு வர்ற வழியில் வேகமாக வந்து ஒரு பென்ட்ல ஸ்கிட் ஆகி இவருக்கு முன்னாடி இருந்தவரும் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க. ஆக்சிடென்ட் ஆனால் அதில் ஒருவர் அப்பவே மௌத்தாகிட்டார். அவர் அவருடைய புல்ல கிடைக்கிறது, அந்த புல்ல வாப்பா முகத்தை பார்க்கல, தலை வேறையாவது மௌத்தாகிட்டார். நான் சுபவுக்காக வேண்டி அடுத்த நாள் சகரை செஞ்சு போட்டு பள்ளிவாசலுக்கு போல கூட்டமா நிற்கிறாங்க. ஆக்சிடென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அசான் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் மெசேஜ் வருவது, அவரும் மௌத்தாகிட்டார். நேற்று இரவு சலாம் சொல்லுகிற நேரம் இந்த பூமியை விட்டு இவர் போவார் என்று எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை நாள் என்பது, அடுத்த நிமிடம் என்பது எங்களுக்கு என்னவென்றே தெரியாது. அல்லாஹ் என்ன பழக்கிறான் குர்ஆனில், நீ உன் அறிவால 100 வருஷத்துக்கு கணக்கு போடலாம், உன் ஆற்றலாலே 1000 வருடத்துக்கு உலகத்தை இப்படி நிர்வகிக்கலாம். ஆனால் அடுத்த நிமிடம் நடப்பது என்னென்று தெரியாவிட்டால் அல்லாஹ்விடம் அத்தனையும் பொறுப்பு சாட்டுவது எப்படி என்றது அல்லாஹ் பழக்கிறான். தவக்கல் அல்லாஹ் பழக்கிறான். தக்வாண்டா என்னென்று அல்லாஹ் பழக்கிறான். அல்லாஹ்விடம் எப்படி பொறுப்பு சாட்டு, இதுதான் முழு பாடமும். குர்ஆன் நமக்கு தருகிற பாடம் என்ன தெரியுமா? திரும்ப 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 அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகிற பாடம், இந்த கல்பு துடித்தால் உன் உடம்பு சீவன் இல்லாமலேயே போயிரும், உன் கண்ணு தெரியாம போயிரும். கல்பு வேதனைப்பட்டா, கல்பு பயத்தில் நடுங்கினா ஒண்ணுமே தெரியாம போயிரும். இந்த கல்பை ஸ்ட்ரெங்க் படுத்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதான்னு கேட்டா அதுல தான் அம்புட்டு பேரும் தோத்து போனாங்க. உலகத்தில் கல்பை சரி செய்வதற்கு எங்கேயுமே ஒரு இடம் இல்லை. அதனால தான் அவங்க போதை மதுவஸ்தை தேர்ந்தெடுத்தாங்க. மறப்போம். ஒரு குடிக்கிறவன்ட்ட போய் கேட்டு பார்த்தேன், ஏப்பா அவ்வளோ டேஸ்டாக குடிக்கிறது, பச்சை கசப்பன்பான். ஏண்டா குடிக்கிற, குடிச்சு முடிய போதை ஏறுமன்பான். அந்த போதை ஏறினா மறந்துடுமென்றான். ரியல் லைஃபை மறக்கணும், எனக்குள்ள பிரச்சனை எனக்கு தாங்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உடம்புக்குள் ஒரு சதை துண்டு இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த சதை துண்டு தான் உடம்பை ஆட்டி படைக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்பன்றாங்க, அலா வஹியல் கல்பன்றாங்க, அது கல்பன்றாங்க. இந்த கல்பு பயப்படாம இருக்கிறதுக்கான மந்திரம் எங்க இருக்குது? இந்த கல்பு கவலைப்படாம இருக்கிறதுக்கான மந்திரம் எங்க இருக்குது? இந்த கல்பு எந்த இடத்திலும் பயம் இல்லாம போய் நின்று சரியான முறையில் தைரியமா நிக்க என்ன பண்ணலாம் என்று கேட்டீங்கண்டா, ரப்புல் இஸ்ஸத் அந்த தத்துவத்தை குர்ஆனுக்குள் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? அதை உலகத்தில் உம்மி. ரசூலுல்லாஹ்க்கு எழுத படிக்க தெரியாது. சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, ஓகே. அவங்க வந்த சமுதாயம் அறிவாளி சமுதாயமான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் உம்மி சமுதாயம். இப்போ நம்ம ஊரில் கேட்டோம்னா எத்தனை பேர் ஸ்கூல் போகலன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம். ஒரு 2 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. எண்ணி பார்த்து எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம், அந்த வீடு அந்த வீடு அந்த வீடு, மற்ற எல்லாம் ஸ்கூல் போயாச்சு. இப்படித்தான் நாங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் போய் கேட்டால் யாருப்பா எழுத படிக்க தெரியாத ஆளுக்குண்டா, எழுத படிக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேருண்டா, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவ்வளோதான். மற்ற எவனுக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், உம்மி சமுதாயம், உம்மி நபி. எழுத படிக்க தெரியாத நபி, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்துக்கு வந்தா ஒருத்தன் படிக்கவே இல்லைன்னா காட்டு மிராண்டில் உச்சக்கட்டத்தில் நிற்பான், விரும்பியதெல்லாம் செய்வான். அப்படி ஒரு சமுதாயத்துக்கு வந்து அவங்க சிரிக்கிறதெல்லாம் மாத்தினான். இதுக்கு முன்னாடி அவங்க பேசுற மாதிரி அவங்க பேசல, மன்னிச்சுக்கோங்கன்றாங்க. மனசு நோகடிச்சுட்டான்னு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாங்க, நான் என்ன தரணும் என்று கேட்டாங்க. உங்க வீட்டில் பிரச்சனையா? எங்க வீட்டில் இல்லை, பரவாயில்ல தர்றேன்னாங்க. தன்னுடைய காணி பூமி சொத்து வீடு வாசல் அத்தனையும் உலக வரலாறில் பார்க்கவே முடியாது. மக்காவில் இருந்து வருகிற முஹாஜிர்களுக்கு மதீனத்து அன்சாரிகள் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்தார்கள். வந்தான் வருத்தான்னு பார்க்கல, நீ எந்த ஊர் ஆளுன்னு கேட்கல, என் சொத்துல பாதி எடுத்துட்டு போங்கண்டாங்க. எப்பா என் 10 லட்சம் வரைக்கும் 1 லட்சம் தாருன்னு சொல்லல, 10 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் எடுத்துட்டு போங்கண்டாங்க. என் தோட்டத்தில் பாதி எடுங்கண்டாங்க. என் சகோதரன் நீங்கள் விரட்டப்பட்டால் எங்க வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்குன்றாங்க. இந்த கல்பு யாரு செஞ்சது? இந்த கல்பு எப்படி வந்துச்சு? அவங்க பயப்படவே இல்லையப்பா. உங்களுக்கு எதிராக ஒரு படம் திறந்துட்டுப்பா உங்களை கொல்ல போறாங்கன்ற உடனே, ஓ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை இப்பதான் பார்க்கிறோம்ண்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களிச்சது உண்மைதான்டாங்க. அவங்க போய் நடுவில் நின்றாங்க. இந்த கல்பை உருவாக்கினது எப்படி? அவங்க கையில ஜனாசாவை கொடுக்கிற நேரம், குழந்தை கையில மௌத்தாகிற நேரம், கண்ணால 2 வடியும், அதனோட ரப்பே நீ சரியாகத்தான் தந்தாய், சரியாக எடுத்து விட்டாய் என்று தைரியமாக நின்றார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி முடிந்தது? உலக விஷயத்துக்கு அவர்கள் அளவில்லை. கோடி கோடியாக லொஸ்டாயினாலும் தர்மம் சுபஹானல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள். இந்த அத்தனை நமக்கு வேணுமாக இருந்தா
இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் குர்ஆன் நமக்கு தருது. நம்ம ஸ்கூல் படிப்பை வேறையா செஞ்சுட்டு போகிறோம். கல்பு தம்பனமான ஸ்டடி நாங்கள் நினச்சிடாதீங்க இந்த பயானில் உட்கார்ந்த உடனே இன்றைக்கு நம்ம பேசிட்டோம் இப்போ கல்பெல்லாம் ரெடி ஆயிரும்டா. நோ, ஒரு நாள் இது இன்ட்ரடக்ஷன். ஜஸ்ட் குர்ஆன் என்ன செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். குர்ஆனை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் மட்டும்தான் சபுர் என்ற தன்மை நமக்குள் உருவாகும். பேசினால் உருவாகாது, கேட்டதனால் உருவாகாது. குர்ஆனை வாழ்வியல் அற்புதமாக பார்த்து மூசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டே வருவான். கவனமாக பார்க்கணும். ஓஹோ, இப்படி உளுந்தா அல்லாஹ் உதவுவானோ, இப்படி வந்தா இப்படி இருக்கணுமோ. குழந்தைய பிடிச்சி கிணத்துல போட்டுட்டு வந்து நானாமார்கள் சொல்ல போகல யாக்கூப் நபிக்கு அவ்வளவு அருமையான புள்ள, அவர் பக்கத்தில் நின்ற புள்ள, ஆசையா பார்த்த புள்ள, அழகான புள்ள. செல்லமா உங்க மகன் உங்கள்கிட்ட ஒரு நாள் வந்து வாப்பா வாப்பா அபி வந்து சொல்றாரு, சின்னவர் நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா, இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னா அந்த புள்ள உங்கள்கிட்ட கனவு சொல்ற புள்ளையா நின்றா உங்க மேல தொத்தி கொண்டா அந்த புள்ள உங்களுக்கு மறக்குமா? யாக்கூப் நபி கல்லா எப்படி நேசமா கொண்டு வர்றான் புள்ளைய. அவர் வந்து யாக்கூப் நபி அவர் சின்ன வயசுல யூசுப் நபியை பார்க்கிறார். யாபத்தி அவர் வாப்பாட்ட வந்து கனவு சொல்றார். உம்மாவெல்லாம் மென்ஷன் பண்ணலாங்க. யாக்கூப் சூரா யூசுஃப்ல வாப்பாட்ட வந்து சொல்ற இன்னி அராஃபில் அதாவது யாபதி இன்னி ராய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராய்து லி சாஜிதீன் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் தாழ்த்துவதை பார்த்தேன் வாப்பான்றார். யா புனையே, என் அருமை மகனே, என் செல்ல பிள்ளையே, லா தக்சுசுரு யா காலா இஹ்வத்திக்க சொல்லிராதீங்க வாப்பா உங்க நானாமார்கள்ட்ட. பாப்பாக்கு என்ன விளங்குது? எடுத்தாலே தம்பியை குத்துற மாதிரி பிரச்சனைப்படுத்துற மாதிரி. சானா தம்பி இருந்தா வீட்டுக்குள்ள நான் சரியா நீ சரியான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. பாப்பாக்கு தெரியுது இந்த கனவை வேற சொல்லிட்டாங்கன்னா என்னமோ மகனுக்கு எதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லி வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. எதை யாக்கூப் நபி பயந்தாரோ அந்த விஷயம் கனவு தெரியாமலே கனவு சொல்லாமலே நானாமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்டா இப்ப எப்படி பொறுமையா நிக்கிறது? ஒரு நபி கொண்டு வந்து காட்டுறாங்க சட்டைய, போலியான ரத்தத்தை போட்டுட்டு உங்க மகனை ஓனாய் சாப்பிட்டுட்டு பல்லாரண்டு அறையில பிள்ளைகளுக்கு. அவருக்கு தெரியும் அவர் புள்ள மவுத்து இல்லைண்டு. எப்படி தெரியும்? அந்த கனவை சொல்லுது மகன் மவுத்து இல்லைண்டு. ஒரு நாள் வரும் 11 பேரும் வாப்பாவும் உம்மாவும் வச்சு இவர் சிம்மாசனத்தில் உட்காருவார். அவ்வளோ பேர் அவங்களுக்கு பணிவாங்க. அதுதான் அந்த கனவுடைய விளக்கம். அது தெரியும் யாக்கூப் நபிக்கு. அவர் சொன்ன வார்த்தை ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பாடம் படிச்சு தர்றான்? எப்படி அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகுவது, மெடிக்கல் காலேஜ் என்டர் ஆகுறதுக்கு என்ன செய்யலாம், வாகனம் இடையில நின்றா இன்ஜினை எப்படி செக் பண்ணுவது, உங்களோட எந்த மீட்டரை வச்சுக்கொள்ளணும். இது குர்ஆன்ல பார்க்கல. நாங்கள் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறவரை இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு போகணும், கையில இதுவும் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஆபரேட்டர். அதெல்லாம் வரல. எது வருது தெரியுமா? பாதையில் நீ போகிற நேரம், நீ பயணிக்கிற நேரம் உனக்குள்ள பயம் வரும், உனக்குள்ள கவலை வரும். அந்த பயமும் கவலையும் வருகிற நேரம் இறைவன் அந்த பயத்தையும் கவலையும் எடுக்கிற அருமருந்து என்ன தெரியுமா? நீ இறைவன் பால் திரும்பணும், அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமா சொல்லணும், இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், நீ நாடிதான் எல்லாம் நடக்குது, என் கையில் எதுவும் இல்லை. மனுஷனுக்கு இந்த அறிவை கொடுத்த உடனே அல்லாஹ் மறந்துடுவான். விண்வெளிக்கு பயணம், அதாவது எங்க சந்திரமண்டலத்துக்கு போன உடனே சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு எதுவும் செய்யலான்னு கேட்பான் மனுஷன். அதனால் அந்த மாதிரி உணர்வை தந்துட்டு இப்படி ஒரு வீக் பாயிண்ட்டை போட்டெல்லாம் கட்டுப்பாடு கல்பால் அப்படி சஜதால விழுந்துரும். யாரெல்லாம் நீ தான் யாரெல்லாம். யாக்கூப் நபி என்ன சொன்னாரு? அழுதார். புள்ளேட்ட அழல, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லா. அழுது 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 அல்லாஹ்விடம் சொன்னார். ஏன் அழுகிறார் தெரியுமா? யூசுஃப் செல்ல அவ்வளோ அழகு, அவர் அவ்வளோ பசந்தி, அப்படி நல்ல புள்ள, வாப்பாட்ட வந்து எதையும் ஓடி வந்து சொல்ற புள்ள. சாப்பிட போக்கல இன்றைக்கு யூசுஃப் சாப்பிட்டாரா? தூங்குற நேரத்தில் யூசுஃப் என்ன தூங்குறார், எங்க தூங்குறார்? அவர் தூங்க வைக்கிறாங்களா? அவருக்கு அடிக்கிறாங்களா? அவர் எங்க? சாப்பாடை வாயில எடுத்த நெஞ்சில் அடைக்கும். மகன் என்ன செய்கிறார் என்ற உணர்வு வரும். ஆகப்பெரிய சோதனை. அல்லாஹ் இதைத்தான் பாடமா காட்டுறான். உன் காலில் புண்ணு வந்தா எப்படி மருந்து போடுறன்னு சொல்லல குர்ஆன்ல. உன் கல்புல பிரச்சனை வரும், இது காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். இதுக்கு மருந்து போறது எப்படி? இப்படி ஒரு சோதனை வந்தா ஒரு புள்ள மௌத்தாகிறது லேசியா, காணாம போறது லேசா? மௌத்தாகிறது லேசு. ஏன் லேசுன்றேன்? மௌத்தானா அதோட மௌத்துன்னு அர்த்தம். ஒரு மாசத்துக்கு அப்படி நிற்கும் போயிடும். காணாம போனா அது மறக்காது. அந்த கண்ணீர் பல வருடங்களுக்கு ஓடும். புள்ளைய நினைவு வர்ற நேரமெல்லாம் ஒரு சாப்பாடுல உட்கார்ந்தா
யூசுப் இல்லையே என்று வரும். 4 பிள்ளைகள் ஓடுறத பார்க்க என் மகன் இப்படித்தானே ஓடினான்னு வரும். நான் தூங்குற நேரத்தில் பக்கத்தில் அளவடைத்து தூங்க என் மகன் இல்லைன்னு வரும். தினமும் இந்த பிரச்சனை வர்ற நேரம் அவர் அழுகிறார். எதுக்கு அழுகிறார் தெரியுமா? இன்னமா அஷ்கு பஸ்ஸி ஓ ஹுஸ்னி இல்லல்லாஹ். அவருடைய கவலை அல்லாஹ்விடம் சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்ற? நீ அப்த் அல்லாஹ்வோட பேசு. இந்த உலகத்தில் இந்த கல்பு எப்ப அல்லாஹ்வோட பேச ரெடி ஆகுதோ, ஷைத்தான் சொல்லுவதை தூக்கி வீசுதோ, ரப்போட பேச தொடங்குதோ, அந்த கல்ப் குவாலிஃபைட் டு ஜன்னா. ஜன்னாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க நீங்க ரெடி, குவாலிஃபைட். இறைவனை ஞாபகம் வைங்க. ஆதம் நபி அந்த இடத்துல மறந்தார். நீங்க மறந்துட்டீங்கடா, நீங்க ரிட்டர்ன், உங்களுக்கு ஜன்னா கிடைக்காது. நீங்க அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைக்க அல்லாஹ் திரும்ப பிரச்சனைகள் ஒன்று தருவான். அப்ப நீங்க அந்த பிரச்சனையை அல்லாஹ்வோட அணுகிறீங்களா, அரசியல் தலைமையோட அணுகிறீங்களா? அந்த பிரச்சனை இறைவனோட நிற்கிறீங்களா, ஹாஜியாரை நம்பி போறீங்களா? அந்த பிரச்சனை அல்லாஹ்வோட அணுகிறீர்களா, வேற யாராவது நம்புறீங்களா? அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போக வேணும்னு சொல்லல. எங்க எல்லா நீயத்தும் அல்லாஹ்வோட இருக்கு. தவக்கல்து அலல்லாஹ். என் பிரச்சனை உன் மீது பொறுப்பு சாட்டி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், பொறுப்பு தாப்பா, நான் பார்த்துக் கொள்றேன். என்ன நம்பன்றான் அல்லாஹ். பொறுப்பு தந்து பாருன்றான். பாரத்தை கொடுத்தா பாரம் இறங்கணும். பாரத்தை கொடுத்தால் பாரம் இறங்கணும். இந்த பாடத்தை திரும்ப அல்லாஹ் சொல்லி தர்றான்.